நான் தான் எங்க இருந்தாலும் அது நான் தான் பொறுப்பு. கன்னியாகுமரியில நெல்சன் அப்படின்னு ஒரு சகோதரர் இருக்காப்புல. நெல்சன் வந்து நிறைய மக்கள் பிரச்சனைகளை பேசி நான் பார்த்துருக்கேன். அப்புறம் அந்த பகுதியில் இருக்கிற கனிம வள கொள்ளையை பற்றி பேசியிருக்காரு. நிறைய அரசியல் விமர்சனங்களை தொடர்ந்து நெல்சன் பேசுகிறத பார்த்து வந்துட்டே இருக்கும். திடீர்னு இன்னைக்கு நடந்த சம்பவம், அவங்க வீட்டுக்கு அவர் காலையில் தேவாலயம் போயிட்டு திரும்பும்போது ராஜா பேரோன் அப்படிங்கிற சமூக ஊடகத்தில் செயல்படுற, பாடி பில்டிங் பண்ணுற, அப்புறம் அந்த ஒரு யானை கவலம்னு ஒரு ஃபுட் ப்ராடக்டை சேல் பண்ணுற ஒருத்தர் வாங்க தம்பி பேசணும்னு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு பேசிட்டே இருக்கும்போது அவரும் அவர் கூட ஒரு பெண்ணும் பேசிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு அது கைகலப்பாக மாற்றுறாங்க. கைகலப்பாக மாறலை, கைகலப்பாக மாற்றுறாங்க. மாற்றி அட்வொகேட் நெல்சனை மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா, அப்பா, அண்ணன் எல்லாரையும் தாக்கியிருக்கிறாங்க. நெல்சனுக்கு கையில் காயம் வேற ஏற்பட்டு, அரிவாள், கத்தி, அதை தாண்டி வந்து இன்னொரு வெட்டருவா, இது எல்லாத்தையும் கையில் வச்சுட்டு எகிரி வந்து நடிக்கிறாப்புல. எங்கள் அப்பாவை தலையில், எங்கள் அம்மாவுக்கு உண்மையாக சொல்கிறேன், யூட்ரஸில் பிரச்சனை, ப்ராப்ளம் வயிற்றுல மிதிச்சு, எங்கள் பாட்டியை மிதிச்சு, அண்ணனை அடிச்சு. இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல என்ன என்ன பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு பாருங்களேன். இதுக்கு பின்புலமா நெல்சன் நாம் தமிழர் கட்சியை விமர்சித்ததையும் இவருடைய உணவு ப்ராடக்டை விமர்சித்ததையும் அவங்க காரணமாக சொல்கிறாங்க. ஒருவேளை அது அந்த உணவு ப்ராடக்ட்டுக்கானதாக மட்டுமே இருந்ததுன்னா, ராஜா பேரோன் வந்து நீ செத்து கிடந்தா அதுக்கு நான் தாமல பொறுப்பு அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள்லாம் மிக நிச்சயமாக அவருக்கு கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டு மிக கடுமையாக தண்டிக்கப்படலாம். இதில் வந்து கட்சி சார்ந்த விமர்சனமும் இருக்குன்னா, ஒருத்தர் ஒரு நல்ல கருத்தை எடுத்து வைக்கிறான், இல்லை அவன் வந்து ஒரு ஏதோ ஒரு அரசியல் கருத்தை எடுத்து வைக்கிறான்னா கருத்தியல் ரீதியாக மோதணும், சித்தாந்த ரீதியாக மோதணும். அதை விட்டுட்டு ஆயுதங்களை எடுத்துகிட்டு போய் மோதுறது இருக்குல்ல, அதை விட ஒரு அறிவழித்தனம் எதுவுமே கிடையாது. ஒருவேளை இது கட்சி சார்ந்த மோதலாக இருந்தால் நாம் தமிழர் கட்சியுடைய தலைவராக இருக்கிற திரு சீமான் அவர்கள் மிக கடுமையாக அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட எல்லாரையும் கண்டிக்கணும், மிக கடுமையாக கண்டிக்கணும். நெல்சன் கூட அவ்வளவு மக்கள் பின்னாடி நிற்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அப்படிலாம் நீங்கள் வந்து ஒருத்தரை போய் வீடு பூந்து மிரட்டி வெட்டிடலாம் முடியாது. அவர் கூட எல்லாரும் நிற்போம். இன்னைக்கு அவ்வளவு இளைஞர்கள் நெல்சனுக்காக பேசுகிறத பார்க்க மகிழ்ச்சியாக இருக்குது. நெல்சனுக்கு எதுக்கு எவ்வளோ வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு நாளைக்கு ஒன்றுனா உங்கள் அங்கே நீங்கள் உறவினர்கள் அங்கே பக்கத்தில் சொந்தக்காரங்களாம் வந்தாங்க, உடனே வந்ததுனால ஒன்றும் ஆகலை நீங்கள் சொல்கிறீங்க. எல்லாருக்கும் கூட நிற்கிறோம். உங்களுக்காக உங்கள் வீட்டு வாசலில் உட்காந்து உங்களுக்காக பேசுகிறதுக்கு இங்கே நிறைய பேர் இருக்கோம். ஏன்னா தப்பு பண்ணால் தட்டி கேட்கறது தான் இன்றைக்கி சமூக ஊடகத்தில் நமக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கிற பெரிய ஆயுதம். அதை யாராவது எதுக்க வந்தால் அவங்கள சும்மா விட மாட்டோம். இது இன்னைக்கு இருக்கிற யதார்த்தம். ஸ்டே ஸ்ட்ராங் நெல்சன். எல்லாரும் நெல்சன் கூட நிற்க வேண்டிய தருணம் இது. அது நிற்கிறாங்கன்னு நினைக்கிற போது கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்குது.